இது மாதிரி வாட்டர் மாதிரி இருக்கு சார். சின்ன பிள்ளைகள் குடிச்ச மாதிரி இருக்கா? குடிச்சு பாருங்க. இதை நம்ம என்ன பண்ணணும்னா கையில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி குடிக்கும் போதெல்லாம் நம்ம குடிச்சிட்டே வந்தோம்னா உடம்புல வலிங்கிறதே இருக்காது. உடம்ப சமநிலைப்படுத்தும். இப்போ பாருங்கள், இந்த இடம் பிடிக்கும் போதே பாருங்கள், இந்த சுற்றிலும் இருக்கிற ரத்த ஓட்டம்லாம் பாருங்கள், அப்படியே கையெல்லாம் மாறுது பாருங்கள், சிவப்பாக மாறுது பாருங்கள். அப்போ அப்படியே என்ன போகும், பிரெயினுக்கு போகும். இந்த வருமத்தை பிடிக்கும்போது பார்த்திங்கன்னா பல நோய்களை குணப்படுத்தக்கூடியது இந்த வருமம். 2 காலுக்கும் மாற்றி மாற்றி செய்யும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கெட் இருக்கிறது அந்த பக்கெட் பேலன்ஸ் ஆகும், அந்த பக்கெட் இருக்கிறது இந்த பக்கெட் பேலன்ஸ் ஆகும். இதை ஒரு 2 ட்ராப்பு ஊற்றி அப்படியே கையில் நல்லா தடவி எங்கெல்லாம் வலிக்குதோ தடவுனீங்கன்னா வலியெல்லாம் பறந்து போயிடும். யோகம் வெல்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வர்மக்கலை மற்றும் யோகக்கலை நிபுணர் டாக்டர் சுரேஷ் சார் இருக்காரு. நம்ம உடம்புல பலவிதமான வலிகள் இருக்கும். சில பேர் வந்து ரொம்ப நேரம் நின்றுட்டே இருப்பாங்க, சில பேர் ரொம்ப நேரம் உட்காந்துட்டே இருப்பாங்க, டிராவல்ல இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கழுத்து வலி, இடுப்பு வலி, கைகால் வலி, எல்லா வலியுமே இருக்கும். ஸோ இந்த வலியை நம்ம எப்படி போக்கிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக உடற்பயிற்சி மூலியமாகவும் வர்ம சிகிச்சை மூலியமாகவும் எப்படி நமக்கு ஏற்படக்கூடிய வலிகளை ரெடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கும் ஏதாவது வலிகள் இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சார் வணக்கம் சார். வணக்கம்மா. சார், போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உடல் கழிவுகளை வெளியேற்றத்திற்கு, நம்ம உடல் வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு பல சப்ளிமெண்ட் எல்லாம் சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி உடல் வலிகளை வந்து நம்ம போக்குவதற்காக சப்ளிமெண்ட் இருக்கா சார்? ஏதாவது உடம்புல வலின்னு இருக்கும், அதாவது உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நம்மளுடைய எல்லா உறுப்புக்கும் ஒரு வலி இருக்கும். எப்படின்னா நம்ம வேலை செய்கிற மூலியமாகவும், நம்ம போகிறது வர்றது மூலியமாகவும், இது மாதிரி நிறையா பேர்த்துக்கு அவங்கவுங்களுக்கு என்ன பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உடம்பு உபாதைகள் இருக்கும். கண்டிப்பாக அதெல்லாம் குறைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு தண்ணி இருக்குது. அந்த தண்ணி நம்ம குடித்தாவே போதும். அப்போ நம்ம ஒரு நாளைக்கு நம்ம ஆஃபீஸ் போகும்போது ஒரு வாட்டர் கேனில் தண்ணி எடுத்து போக முடியும், அதுலேயே நம்ம சரி பண்ணிடலாம். அதை எப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே சார். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 பொருள் தான். இது நம்ம சாதாரண குடிக்கிற தண்ணி. இந்த கையில் பிடிச்சிக்குங்க. ஓகே சார். அதை ஓப்பன் பண்ணுங்க. இது வந்து சித்தர்கள் நீர் அப்படின்னு சொல்கிறது. இது என்னன்னு கேட்டிங்கன்னா சிம்பிளானது, நாட்டு மருந்து கூடிய கடையில் கிடைக்கக்கூடியது தான். மென்தால், தைமால், கிரீன் சாம்பர், இது 3 கலந்தது தான். இதை வந்து ஒரு பச்சை கற்பூரம் சொல்லுங்களே. ஓகே சார். இதை ஒரு 10 சொட்டு. 1 2 3 4 5 6 7 8 9 10 ஊற்றிட்டோமா? இது என்ன பண்ணுறீங்க, மூடியை போடுங்க. ஒரு குளுக்குங்க, எல்லாம் கலக்கணும்ல. திறந்து மோந்து பாருங்க, குடிங்க. அப்பா சார், மூக்குல ஏறுது சார். இது மாதிரி வாட்டர் மாதிரி இருக்கு சார். சின்ன பிள்ளைகள் குடிச்ச மாதிரி இருக்கா? குடிச்சு பாருங்க. இதை நம்ம என்ன பண்ணணும்னா கையில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி குடிக்கும் போதெல்லாம் நம்ம குடிச்சிட்டே வந்தோம்னா உடம்புல வலிங்கிறதே இருக்காது. இதை வந்து எப்பேற்பட்ட வலி உடம்புக்குள்ள, இது பார்த்தீங்கன்னா பல நோய்களை சரி பண்ணும் உடம்புக்குள்ளார. வயிற்று வலி, பீரியட் டைமில் வர வலி, முதுகு வலி, இடுப்பு வலி ஒரு இன்ஸ்டண்ட்டாக குறைக்கும். அப்படியே மைல்டாக குறைக்கும். நம்ம தண்ணி குடிக்கலாம், குடிச்சிட்டு நம்ம வச்சுக்கலாம். அளவு இருக்கா சார்? அதாவது 1 லிட்டருக்கு நம்ம 10 சொட்டு தான் ஊற்றணும். ஓகே. இது வந்து ஒரு 10 ml இருக்கும். 10 டிராப் ஊற்றினா போதும், கொஞ்சம் தான் குறையும். அதாவது உங்களுக்கு 28 சொட்டு தான் ஒரு எம்எலுக்கு வரும். ஓகே சார். 28 சொட்டு ஒரு எம்எலுக்கு வரும். இதில் வந்து 10 சொட்டு விட்டோம்னா ஒரு 1/4 ml தான், நம்ம 1/2 ml தான் குறையும். நல்லா இருக்கு சார். மாதிரி சின்ன பிள்ளையில லைட்டா காட்டம் தெரியுது. சின்ன பிள்ளையில நம்ம வயிற்று வலிக்குதுன்னு சொல்லிட்டு கண்டதை சாப்பிட்டுருப்போம். வயிற்று வலிக்கணும் உடனே ஒரு மலைகளில் ஒரு மடக்கு வாயில் ஊற்றுவாங்க இல்லையா? ஊட்டினோன்னா கரகரகனா காரமாக இருக்கும். அதை பார்த்துட்டே வந்தோம்னா ஜில்லு 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 ஜில்லுன்னு வேறு இருக்கும். அது மாதிரி தான் இது. இது வந்து பழைய இது சித்தர்கள் நீர்னு சொல்கிறது. இதை நம்ம குடிச்சிட்டு இருந்தோம்னா பல பிரச்சனை உடம்புக்குள்ளே இருக்கிறது, கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைலாம் இருக்கும். பெரிய செலவுலாம் இல்லை. நம்ம குடிக்கிற வாட்டரில் அதை ஊற்றிக்க போகிறோம். ஒரு 200 செலவாகும். அது ரொம்ப நாளைக்கு வரும். இதை ஊற்றி நம்ம அப்படியே வந்து மைல்டாக அப்படியே குடிக்க பார்த்தீங்கன்னா உடம்புலாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஹால்சம் மிட்டாய் சாப்பிட்டு அப்படின்னா உடம்புக்குள்ள ஜில் ஜில்லுன்னு, அது மென்தால். அந்த மென்தாலோட இது உள்ள போகும். இதே மாதிரி நம்ம இதெல்லாம் உடம்புக்குள்ள உள்ள போகும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா தீராத பிரச்சனைலாம் இருக்குல்ல, அதெல்லாம் முள்ள கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிக்கும். ஓகே சார்.
இது இன்ஸ்டண்ட்டாக ஒரு நாளைக்கு உள்ளது நம்ம எப்படியும் தண்ணியை குடிச்சிருவோம். அது மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் போட்டுறக்கூடாது. நிறைய 10 சொட்டுக்கு 20 சொட்டு விட்டுனா ரொம்ப காட்டமாக இருக்கும். அதனால தொண்டையெல்லாம் ஒரு ஜிலுஜிலுப்பு தான் இருக்கும், ஆனால் காட்டு அதிகமாக இருக்கும். அதனால மைல்டாக தான் ஊற்றணும். ஏன்னா நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு மடக்கம் குடிச்சிருவோம். பொதுவாக நம்ம செய்யக்கூடிய தவறுகள் அதுதான். எதை அமிர்தமாக இருந்தாலும் அளவோட தான் சாப்பிடணும். இதை ஒரு நாளைக்கு குடிக்கும்போது ஒரு 4 வேளை 5 வேளை குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அது உள்ளே போய் நல்லா வேலை செய்யும்போது பார்த்தீங்கன்னா ஈவினிங் நல்லா ஃப்ரீயாக இருக்கும். இதை நம்ம செஞ்சுட்டாவே சூப்பராக வேலை செய்யும். இதில் இன்னொரு அற்புதம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இது இருக்கு இல்லையா, இப்போ உங்கள் கால் மூட்டு வலி இதெல்லாம் வலிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சோண்டு கையில் நல்லெண்ணெயை ஊற்றி இதை ஒரு 2 டிராப்பு ஊற்றி அப்படியே கையில் நல்லா தடவி எங்கெல்லாம் வலிக்குதோ தடவுனீங்கன்னா வலியெல்லாம் பறந்து போயிடும். ஓகே சார், இது இன்டேக்காவும் எடுத்துக்கலாம், எக்ஸ்டர்னலாவும் எடுத்துக்கலாம். ஓகே ஓகே. ஏன்னா சில இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒன்று தான் எடுக்க முடியும். இன்டர்னல் எடுக்கிறத எக்ஸ்டர்னல் எடுக்க முடியாது, எக்ஸ்டர்னல் எடுக்கிறத இன்டர்னல் எடுக்க முடியாது. இது ரெண்டுமே சேர்ந்து எடுக்கலாம். இது அற்புதமாக வேலை செய்யும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே பாருங்க, இன்னும் அந்த காற்றுலாம் தொண்டையெல்லாம் ஜில்லுன்னு இருக்கும். நம்ம ஹால்ஸ் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். இல்லை ஜில்லுன்னு இருக்கும். உள்ள வயிற்றுல இருக்கிறதெல்லாம் அந்த ஹீட்டெல்லாம் குறைச்சி விட்ரும். வேற ஒன்றும் கிடையாது. இது நம்ம சாப்பிடுவோம் இல்லையா, அது நம்ம இப்போ தேவையான இலையெல்லாம் மென்னி சாப்பிட முடியாது. அதுக்கு தான் இன்ஸ்டண்ட்டாக கொஞ்சம் போடுறது. இதை போடும்போது இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. அப்படி இல்லைன்னா நம்மகிட்டே இருக்குது, வாங்கிக்கலாம். ஓகே சார். ஸோ அதே மாதிரி இப்போ ஒரு சில உடற்பயிற்சியும் வர்ம சிகிச்சையும் பண்ணுறோம், அதை நம்ம தொட்டு காட்டலாம். சில இது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ரொம்ப பேக் பெயின் இருக்குதுன்னு சொல்லுவாங்க, குறைய மாட்டேங்குதுங்க அப்படிம்பாங்க. ஏன்னா நம்ம வேலைக்கு போயிட்டு வந்தால் ரொம்ப அதிகமாகுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் இப்போ நம்ம கொடுக்குற பயிற்சி செஞ்சாங்கன்னா நல்லா ஃப்ரீயாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வலிகளை குறைக்கக்கூடிய நம்ம வரும புள்ளிகளை பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கை கவுளி வருமம். இந்த வருமத்தை அப்படியே என்ன பண்ணணும், 1 நிமிஷம் பிடிக்கணும். இந்த 1 நிமிஷம் பிடிக்கும்போது என்ன ஆகுன்னா அப்படியே இந்த வருமம் அப்படியே பிரெயினுக்கு போகும். இந்த மைண்டில் இந்த வலிங்கிற உணர்வு இருக்கும் இல்லையா, அந்த உணர்வு அப்படியே கொஞ்சமாக அப்படியே குறைக்கும். புதுசாக நம்ம பயன்படுத்தும் போது என்ன பண்ணலான்னா ஒரு 15 நொடியாக கொடுக்கலாம். ஒரு நல்ல பழக்கப்பட்டுருச்சு அப்படின்னா கண்டினியூஸாக கொடுக்கலாம். ஏன்னா புதுசாக பழகிறவங்களுக்கு நம்ம கண்டினியூஸாக கொடுக்கும்போது என்னன்னா எனர்ஜி பிரெயினுக்கு அதிகமாக போகும். டக்குன்னு சில பேர்த்துக்கு மயக்கம் கூட வரும். அதனால தான் மைல்டாக கொடுக்கணும். இப்போ இவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம ரெகுலராக கொடுத்துட்ருக்குறோம். அதனால் இது நல்ல 1 நிமிஷம் கொடுத்தாலும் ஒன்றும் பண்ணாது, ஒரு வருமம். இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே மைண்டுக்கு போகும். கை கவுளி வருமம். இப்போ பார்க்குறது உள்ளங்கை வெள்ளை வருமம். இந்த வருமத்தை அப்படியே இயக்கும்போது நம்ம செல்ஃபை இயக்கும்போது வலது கையில் இருக்கும்போது இடது கையை யூஸ் பண்ணிக்கலாம், இடது கை இருக்கும்போது வலது கையை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் 2 கையிலையும் நம்ம பண்ணணும். அப்போ தான் இன்பேலன்ஸாக இருக்கிறது நம்மளுக்கு பேலன்ஸுக்கு வரும், உடம்பை சமநிலைப்படுத்தும். இப்போ பாருங்கள், இந்த இடம் பிடிக்கும் போதே பாருங்கள், இந்த சுற்றிலும் இருக்கிற ரத்த ஓட்டம்லாம் பாருங்கள், அப்படியே கையெல்லாம் மாறுது பாருங்கள், சவப்பாக மாறுது பாருங்கள். அப்போ அப்படியே என்ன போகும், பிரெயினுக்கு போகும். இந்த வருமத்தை பிடிச்சாவே போதும், நல்ல ரத்த ஓட்டம் சீராக போகும். இந்த கையில் மதப்பு வர்றது இதெல்லாம் வந்து இதை நம்ம தூண்ட நல்லா வரும். அப்படியே படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். அதாவது லொக்கேஷன் பார்த்திங்கன்னா இப்படி வருதா, இதில் தான் இந்த வருமம் இருக்குது. இதுதான் இங்கே ஒரு சக்கரம் ஒன்று இருக்கும்பாங்க, கைப்பாத சக்கரம். முன்னாடி பின்னாடி இப்படி வரும். பிடிச்சிருக்கிறேன்னா நடுவரல் கட்டை விரல் பிடிச்சிருக்கேன் பாருங்கள். அதாவது நடு கையில் நம்ம ஆணி அடித்தா எப்படி இருக்கும் அது மாதிரி, இங்கிட்ட அடித்தா அங்கிட்ட வந்துடுற மாதிரி அப்படி பிடிச்சிங்கன்னா அப்படியே போகும் பிரெயினுக்கு. அப்படியே வலிங்கிற உணர்வு குறையும். அதே மாதிரி இந்த கையிலையும் கவ மாதிரி வருதா, இந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்கும். இந்த பள்ளத்தை பிடிச்சா ஒரு நரம்பு தேம்படும். இந்த வருமத்தை அழுத்தும் போது என்னன்னா இந்த பக்கத்து உள்ளது அப்படியே பிரெயினுக்கு போகும். அப்போ இந்த பக்கட்டும் போகும்போது என்னன்னா பேலன்ஸ் பண்ணும், வலிங்கிற உணர்வை குறைக்கும். ஒரு 30 நொடி 60 நொடி 15 நொடி இப்படி அவங்க உடம்புக்கு தகுந்த மாதிரி பண்ணலாம். இது நம்ம செல்ஃபாகவே இயக்கிக்கலாம். இப்போ பார்க்குறது உள்ளங்கை. இங்கே பாருங்க, இப்போ கைக்கு இந்த கைக்கு 2 வருமோ, அந்த கைக்கு 2 வருவோம். இப்போ இதோட கண்ட்ரோல் எல்லாமே வந்து பிட்யூட்டரி பீனியல் சுரப்பியில் தொடர்போடு இருக்கும். அதை நம்ம தூண்டுறோம் 2 புருவ மத்தியில். இந்த வருமத்தை பிடிக்கும்போது பார்த்திங்கன்னா பல நோய்களை குணப்படுத்தக்கூடியது இந்த வருமம். இந்த வருமம் செய்ய பார்த்திங்கன்னா மன அமைதி அடையும். உள்ளே இருக்க எல்லா ஹார்மோன்ஸுக்கும் தலைமை சுரப்பியை தூண்டக்கூடியது. எல்லாமே தலைமை சுரப்பி கண்ட்ரோலில் தான் இருக்கும். இதை தூண்டி விட்டாவே கீழே இருக்க எல்லா சுரப்பிக்கும், நாளமுள்ள சுரப்பி எல்லாத்துக்குமே இது தொடர்பு கிடைக்கும். 1 நிமிஷம்
ஆங்கினிய சக்கரத்தை தூண்டக்கூடியது. தியானம் செம்மைப்படும். மன அமைதி, ஆரோக்கியம், ஆனந்தம், மகிழ்ச்சி எல்லாமே கிடைக்கும். நினைத்த காரியமும் வெற்றியை கிடைக்கும். இந்த வருமத்தை டெய்லி இயக்கிட்டு வந்தா. நம்ம கடைசியாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா உச்சி வருமம். 2 காது மடலுக்கும் மத்தியில் நம்ம இந்த 3 விரலால் அப்படியே ஒரு அழுத்தம் கொடுக்குறோம். இது பார்த்திங்கன்னா பிரபஞ்ச ஆற்றல், காஸ்மிக் எனர்ஜி நம்ம உடம்புக்குள்ளே நல்லா ரிசீவ் ஆகும். இந்த இயற்கை சக்தி நம்ம உடம்புக்குள்ளே வந்தால் தான் எல்லா உறுப்புகளும் வேலை செய்யும். இந்த வருமத்தை தூண்டும்போது நல்ல உடம்புக்கு நல்ல எனர்ஜி கிடைக்கும். இந்த வருமத்தை தூண்ட தூண்ட உடம்புக்கு நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும். உடம்பு நல்ல சுறுசுறுப்பு கிடைக்கும். நல்ல ஆக்டிவாக இருக்கும் உடம்பு. நியூட்ரல் பண்ணி விட்டுறலாம். ஏதாச்சும் கூட குறைச்சல் இருந்ததுன்னா நியூட்ரல் ஆயிரும். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நம்ம இடுப்பு வலிக்கு நிறைய பேர்த்துக்கு இப்போ வருமத்தை இயக்கணும். வருமத்தை இயக்கும்போது வலிகளில் இருக்கிறதெல்லாம் குறையும். ஒரு பயிற்சியாக செய்யும்போது இந்த பயிற்சியை செய்யும்போது பார்த்திங்கன்னா இடுப்புக்கு உண்டான வலியெல்லாம் அப்படியே படிப்படியாக குறைக்கிறோம். செஞ்சு முடித்தோடனே ஒரு ரிலீஃப் கிடைக்கும். நல்லா இப்படி நேராக படுத்துக்கணும். படுத்துக்கிட்டு காலை இந்த வலது காலை அப்படியே இங்கிட்டு வைங்க. இப்படி பிரட்டினாப்பில் வைங்க. அவ்வளோதான். 2 காலுக்கும் மாற்றி மாற்றி செய்யும்போது என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கெட்டு இருக்கிறது அந்த பக்கெட்டு பேலன்ஸ் ஆகும், அந்த பக்கெட்டு இருக்கிறது இந்த பக்கெட்டு பேலன்ஸ் ஆகும். அப்படியே ஒரு 20 கவுண்டு 30 கவுண்டு அவங்கவுங்களால் எவ்வளோ இருக்க முடியுமோ அது மாதிரி செஞ்சால் போதும். ரிலாக்ஸ் பண்ணிக்கிங்க. 2 காலையும் நேராக வச்சுக்கோங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கிங்க. நல்லா மூச்சை நல்லா இழுத்து விட்டுக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ காலை மாற்றி போட்டு செய்கிறோம். இப்போ அந்த பக்கெட்டு உள்ளது குறையும். இப்படி செய்யும்போது இந்த பக்கெட்டு உள்ளது குறையும். இதே ஒரு 20 கவுண்டு 30 கவுண்டு 60 கவுண்டு வரைக்கும் செஞ்சோம்னா லோ பேக் பெயின், அடி முதுகு வலி அப்படியே படிப்படியாக குறைச்சிரும். ஏன்னா இது கொஞ்சம் சிரமம், செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் முயற்சி, ஏன்னா இவங்கெல்லாம் பழக்கத்தில் ப்ராக்டிஸில் இருக்கிறனால டக்குன்னு செய்ய வந்துருச்சு. புதுசாக செய்ய வரவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் அவங்க செய்கிறதுக்கு உண்டான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கிங்க. நல்லா நீட்டாக காலை நீட்டி நல்லா மூச்சை நல்லா இழுத்து விட்டுக்குங்க. கொரக்கட்டைல் போஸுக்கு வந்துடுங்க. 2 கையும் வச்சுட்டு அது மேலே வந்துட்டிங்கன்னா நார்மலாகிடும். வலது காலை எடுத்து முன்னாடி வச்சு அப்படியே 2 நேராக கையை வச்சு அப்படியே எந்திரிங்க. அப்படியே எந்திரிச்சு பாருங்கள். பாம்பு படம் எடுக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படியே என்னன்னா லோ பேக் பண்ணி அடி முதுகு வலி அப்படியே படிப்படியாக குறையும். ஒரு அடி முதுகில் ஒரு இறுக்கம் கிடைக்கும். ஒரு அப்படியே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும். நரம்புலாம் ஃப்ரீ பண்ணி விட்ட மாதிரியே இருக்கும். ஒரு 20 கவுண்டோ 30 கவுண்டோ 60 கவுண்டோ அவங்கவுங்க உடம்புக்கு எவ்வளோ செய்ய முடியுமோ செஞ்சிங்கன்னா நல்லா ஃப்ரீ ஆயிரும். ஏன்னா இவங்க நல்லா ப்ராக்டிஸில் இருக்கிறாங்க, ரெகுலராக செய்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு ஈஸியாக வந்துருச்சு. புதுசாக செய்கிறவங்களுக்கு இவ்வளோ தூரம்லாம் வராது. அவங்கவுங்க உடம்புக்கு எவ்வளோ வருதோ அது செஞ்சால் போதும். செய்யும்போது பார்த்தா நல்ல பலன் கிடைக்கும். ரிலாக்ஸ் பண்ணிக்கிங்க. நார்மலுக்கு வந்துடுங்க. என்ன வியூவர்ஸ், சார் சொன்ன இந்த சித்த நீர், அதாவது மேஜிக் வாட்டர், இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்பிளேல கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம். நீங்கள் சாருக்கு கால் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சார் சொல்லி கொடுத்த இந்த உடற்பயிற்சியும் அந்த வர்ம சிகிச்சையும் நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்க. நமக்கு உடம்புல எந்த வலியுமே வராதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம யோகம் வெல்னஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு யோகா பயிற்சி எடுத்துக்கணும் இல்லை வர்ம சிகிச்சை எடுத்துக்கணும் அப்படின்னாலும் டிஸ்பிளேல கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் சாருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் கவிதா. நன்றி. நன்றி சார். வணக்கம்.